மீண்டும் ஒரு பதிவு. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல, தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. ஆனா அடிப்பேன். தாவேகா நிர்வாகிகளை நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. ஆனா அடிப்பேன். இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல. பிலோ த பெல்ட் போய் நான் விமர்சிப்பேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்களை வைத்து என்னை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். சில அல்லுசில்லுகளை வைத்து என்னை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லிட்டு, திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் காட்டமாக பேசின அந்த அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற அரசியல்வாதிகளுக்கும், விஜய் அவர்களை விமர்சிக்கிற மற்ற அரசியல்வாதிகளுக்கும், ஊடகத்துறையை சேர்ந்த மற்ற விமர்சகர்களுக்கும் நாங்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, இதை விட இதுவரையிலும் நீங்கள் விமர்சித்த விமர்சனங்களை விட, இதுவரையிலும் வைத்த விமர்சனங்களை விட, அப்படி என்னதான் சார் விமர்சிக்க போறீங்க? அப்படி என்ன அடிக்க போறீங்க? இதுவரைக்கும் அடிக்க ஆரம்பிக்கலன்னு சொல்ற அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு பத்திரிக்கையாளர் முன்பு ஒரு நாள் நடந்த ஒரு பத்திரிக்கையாளர் பேட்டியில, ஆ விஜய் அவர்கள் நடிகையுடைய இடுப்ப பிடிச்சு கிள்ளிட்டு தானே இதுவரைக்கும் சுத்திட்டு இருந்தாரு. அந்த மாரி பேசின நீங்க தானே சார். இதை விட தராதரமின்றி அப்படி என்ன பேச போறீங்க? என்ன அடிக்க போறீங்க சார்? ஸோ இன்னைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்கள் உட்பட மற்ற அத்தனை அரசியல் விமர்சகர்களும், பத்திரிகை துறையை சேர்ந்த அல்லது ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை விமர்சகர்களும் வைக்கிற விமர்சனங்கள் என்னன்னா, நடிகை பின்னால் சுற்றியவர், இடுப்பை கிள்ளியவர், பிரச்சார வாகனத்தில் நடிகையை வைத்திருந்தார். பிரச்சார வாகனத்தை ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக யூஸ் பண்ணாரு. அரசியலுக்கு புதுசு, கூட்டம் மட்டும் சேர்க்கிறாரு, கத்துக்குட்டி, பால்வாடி, கூடுகிற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா? இல்லையா? இது போன்ற தரம் தாழ்ந்த விமர்சனங்களை மட்டும்தான், அல்லது இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தாத, ஆக்கப்பூர்வம் இல்லாத விமர்சனங்களை மட்டும்தான் விஜய் அவர்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் புதுசா பார்த்தா, இப்போ கொஞ்சம் சமீப நாட்களாக நண்பர் மடக்கு ஊதி என்ற ஒரு விமர்சனத்தை விஜய் அவர்கள் சின்னத்தை பெற்ற பிறகு வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி விமர்சனங்கள் ஒன்று 2 நாள் விஜயை பிடிக்காதவர்கள் கேட்கிற போது சந்தோஷப்படுவாங்களே தவிர, எந்த அரசியல் மாற்றத்தையும் உண்டாக்காது. இப்படி பேசுகிறவர்களுக்கும் எந்த ஆதாயத்தையும் இது போன்ற தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் உண்டாக்காது. ஸோ இப்போ நீங்க சமூக வலைதளங்களிலும், மேடைகளிலும், பத்திரிகையாளர் சந்திப்பிலும், ஊடகங்களிலும் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அரசியல்வாதிகளாகிய, ஊடகவியலாளர்களாகிய நீங்க தான் வைக்கணும்னு கிடையாது சார். ஏற்கனவே சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைதளம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரசிகர் சண்டை போடக்கூடிய, ரசிகர் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய கீழ்மட்டமான அந்த ரசிகர்கள் ஏற்கனவே இது போன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க தான் பேசி இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை நீங்க தான் பேசி அவங்ககிட்ட கொண்டு போகணும் இல்லை சார். ஆல்ரெடி சமூக வலைதளங்களில் இது போன்ற வார்த்தைகளால் தான் விமர்சனங்கள் நிறைந்திருக்கிறது. உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒரு உண்மையான விமர்சனத்தை ஒருபோதும் விஜய் அவர்கள் மீது வைக்க முடியாது. ஏன்னா, நீங்க பொய்கள்னு தெரிஞ்சாலும், சிலர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், சிலர் பதிவிடக்கூடிய பதிவுகள் பொய்கள் என்று தெரிந்தாலும், அது விஜய் அவர்களை பற்றி இருந்தால், நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது பொய்யாகவே இருந்தாலும், அதற்கு புடவை கட்டி, சலங்கை கட்டி, பொட்டு வைத்து, பூ வைத்து, ஆட வைத்து அழகு பார்க்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு விஜயை குறித்து ஆக்கப்பூர்வமான ஒரு நிஜமான விமர்சனம் கிடைத்தால் பூந்து விளையாட மாட்டீங்க. இதற்கு முன்பாக அது போன்ற பதிவுகளை சமூக தளங்களில் இட்டு, சமூக வலைதளங்களில் பதிவிட்டு, விஜயுடைய அரசியல் வாழ்க்கையும், விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் நீங்க காலி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை இதுவரையிலும் விஜய் அவர்கள் தரவே இல்லை. விஜய் அவர்களை குறித்து ஆக்கப்பூர்வமாக நீங்கள் விமர்சிக்கிற விதத்தில் ஒரு சந்தர்ப்பத்தையும் விஜய் அவர்கள் உங்களுக்கு தரவே இல்லை. அந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே கிடைக்காது. அதனால தான் பொய்களை மட்டுமே பரப்பி, பொய்களை மட்டுமே விமர்சனமாக வைத்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி சார், நீங்க விஜய் கட்சியினரை அல்லு சில்லுன்னு சொன்னீங்கல்ல சார். நீங்க யாரை குறிப்பிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அல்லு சில்லுன்னு பேசினீங்கன்னு எங்களுக்கு தெரியும். 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்கள பேசினீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். ஆனா உங்ககிட்ட கேட்கிறோம் சார். நீங்க பாஜகவில் எத்தனாவது கட்ட தலைவர்? நீங்கள் இப்ப எந்த பதவியில் இருக்கிறீர்கள்? நீங்க தானே சார் இப்ப பாஜகவில் அல்லு சில்லு. ஒரு 6 தொகுதிகளை பார்ப்பதற்காக உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் பணியை தந்தபோது, ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுத்ததில்ல. உங்களுடைய ஈகோ ஏதோ உனக்கு தடுத்ததில்ல சார். உங்களுக்கான அங்கீகாரம் அந்த கட்சியில் இல்லை. உங்களை இப்போது அந்த கட்சியினர் மதிப்பதே இல்ல. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான்
விஜய் கட்சியினரை நீங்க அல்லு சில்லுன்னு சொல்றீங்க. உங்கள் மீது விஜய் கட்சியினர் வைத்த விமர்சனங்கள் அதாவது யார் உங்க மீது அந்த விமர்சனம் வைத்தாங்களோ, அவங்க விஜய் கட்சியில இன்னைக்கு வந்து ஒரு மதிப்பிற்குரிய பதவியில தான் இருக்கிறாங்க சார். விஜய் கட்சியில் விஜய் அவர்களை தவிர்த்து அந்த கட்சியின் முகமாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாஜகவின் முகமா சார்? இல்லவே இல்லல்ல. ஸோ நீங்க தான் சார் யோசிக்கணும். யார் அல்லு சில்லுன்னு. அப்புறம் நீங்க இதுக்கு முன்பாக பாஜக மாநில தலைவரா இருந்தபோது, தினசரி பத்திரிகையாளர் சந்திப்புல திமுக ஃபைல்ஸ் 1, திமுக ஃபைல்ஸ் 2, திமுக ஃபைல்ஸ் 3ன்னு சொல்லிட்டு, அடிக்கடி என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஃபைல்ஸ மட்டும் கையில தூக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டே இருந்தீங்கல்ல. சிக்கப் போகிறார் அமைச்சர், கவிழப் போகிறது ஆட்சின்னு சொல்லிட்டு, தினசரி ஃபிளாஷ் நியூஸ் கொடுத்துட்டே இருந்தீங்களே சார். அதுல ஒருத்தருக்காகிலும், அதில் ஒருவருக்காகிலும் உங்களால் தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது சார். ஆட்சி உங்க கையில தான் இருக்கு. அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. ஆள்கிறவர்களும், அதிகாரிகளும் உங்களுக்கு உட்பட்டு உங்களுக்கு கீழ தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள், நீங்க வைச்சிருக்கிற ஃபைல்ஸ் ஏதாவது ஒண்ண வச்சுட்டு, அவர்கள் ஊழல் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனால் ஊழல் பண்ணின ஒருவருக்கே, அல்லது ஊழல் பண்ணின ஒரு கட்சியினருக்கே உங்களால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையே சார். அப்ப உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் வெறும் வெத்து வேட்டா சார். எல்லாமே புரோஜனம் இல்லாத அல்லு சில்லான விஷயம் தானே சார். ஸோ விமர்சனத்தை விஜய் அவர்கள் மீது வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு யோசிச்சு அந்த விமர்சனத்தை வைங்க சார். ஸோ இங்கு விஜய் அவர்களை விமர்சிப்பதை தவறுன்னு நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களா இருந்தா அதை கேட்பதற்கு நாங்களே காத்துட்டு இருக்கிறோம் சார். இனியாகிலும் விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்று விரும்புகிற அரசியல்வாதிகளே ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைங்க. ஸோ விஜய் அவருடைய ஆதரவாளருக்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி ஆக்கப்பூர்வம் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான, பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தாலும் இது பொய்யாகவே இருந்தாலும் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுவதனால் சமூக வலைதளங்களில் அவ்வளோ வைரலா பரவுதில்ல சில பொய்யான விமர்சனங்கள். அதுக்கு செவியே கொடுக்காதீங்க, அதை கண்டுக்காதீங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ விஜய் அவர்கள் மீது நீங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைத்தால் அதை நாங்களும் வரவேற்போம். அப்படி விமர்சனம் வைக்க ஆசைப்படுறீங்கன்னா, மாற்றத்தை உண்டாக்குகிற, சிந்திக்க தூண்டுகிற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை மட்டுமே வைங்க. அப்படி ஒரு விமர்சனத்தை நீங்கள் விஜய் அவர்கள் மீது வைத்தால், அந்த விமர்சனங்களுக்கான விடைகளை தேடி தாவேகா தலைவர் விஜய் அவர்களும், அவருடைய ஆதரவாளர்களும், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்களும், ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த விமர்சனங்களுக்கான விடைகளை ஆவலாக தேட ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. ஸோ இது போன்ற கருத்துக்களையும் காணொளிகளையும் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம அர்த்தம் சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ் வலைதளத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.